Taste the Daily. அண்மை செய்தி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வடுகபாளையம் செல்லும் ரயில்வே கேட் மூடப்படுவதாக அறிவித்ததால் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி, கூடுதல் கள விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது வடுகபாளையத்திலிருந்து பொள்ளாச்சி கோவை சாலைக்கு செல்கின்ற பிரதான சாலையில் குறுக்கே திண்டுக்கல் கோவை செல்லக்கூடிய ரயில்வே பாதை அமைந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்த பாதையில் செல்லக்கூடிய ரயில்வே கேட் மூடப்பட்டது. நமது சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய தலைமையில் மனு அளித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அந்த கேட்டானது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. தற்சமயம் மேலும் ஒரு ரயில்வே துறையிலிருந்து இந்த பகுதிக்கு ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. இந்த ரயில்வே கேட்டானது நிரந்தரமாக மூடப்படும் என ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. இதனை தடுக்கும் வகையில் இன்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமையில் வடுகபாளையத்தில் உள்ள பொதுமக்கள் ஆகியோர் சாலை மறியல் செய்து ரயில்வே பாதையில் அமர்ந்து சாலை மறியல் செய்து வருகிறார்கள். உடனடியாக அந்த பகுதிக்கு ரயில்வே உயர் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையினரும் தற்சமயம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு மேலதிகாரிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது இது மூடப்படாது என உறுதியளித்துள்ளார்கள். இதனை எழுத்துப்பூர்வமாக வேண்டும் கூறி தற்சமயம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 10 மணிக்கு கோவையிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டி கடந்து செல்வதற்காக இப்ப அனைவரும் பாதையிலிருந்து எழுந்து ஓரமாக நின்றுள்ளார்கள். அந்த மேல் உத்தரவு வரும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இப்பொழுது போராட்டம் நடந்து வருகிறது. கருப்புசாமி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி.